நிட்வா புயலால் சென்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நிட்வா புயல் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மழையினால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். 13 மையங்களில் 1058 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பயிர் சேதம் குறித்து மழை நின்ற பிறகு கணக்கெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அறிவுறுத்தியபடி மக்கள் நாளை தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த புயல் சென்னைக்கு அருகில் வருகிற நேரத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவுல இருந்து தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்யும். நாளைக்கு கொஞ்சம் கனமழையாக கூட இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து சொல்லியின்படி நாளைய தினம் அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் மாண்பு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் நாளைக்கு பொதுமக்கள் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் களைந்து கொள்ள முடியும். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை 13 நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் 3, திருவாரூரில் 4, நாகப்பட்டினத்தில் 5, விழுப்புரத்தில் 1, மொத்தம் 1058 நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு, படுக்கிற வசதி, குழந்தைகளுக்கு பால் போன்றவையெல்லாம் சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.